இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எந்த காரியத்தை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, எந்த காரியத்தை குறித்து பயந்து போய் இருக்கிறீங்களோ, அதுல உங்களுக்கு பெரிய காரியம் கர்த்தர் செய்ய போகிறார். இரவிலே தூங்க முடியாதபடி ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு பயம் உங்க இருதயத்திலே அழுத்தி கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையை அளவைத்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு பாரத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிகூறு, பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். காரியம் கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்பட வேண்டும்? நீ ஏன் கலங்க வேண்டும்? மகிழ்ந்து களிகூறுங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். எந்த காரியம் உங்களை அதிகமாய் கலங்க வைக்கிறதோ, உங்க வாழ்க்கையிலே நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறதோ, சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதோ, அதிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். எட்டாத அறியாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கைகூடி வர பண்ண போகிறார். ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு இருங்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். நீங்க நினைத்த காரியம் சின்ன காரியமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். மகிழ்ந்து களிகூறுங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற கலக்கங்கள், பயங்கள் மறைந்து போகட்டும். அற்புதம் ஆண்டவரே கைகூடி வரட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.